வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். 8th 10th 12th படிச்சிருக்கீங்க அல்லது நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 8th 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 9/1/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களுடைய நேம், அடுத்தது உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பேர் என்ன, ஜெண்டர் என்ன, உங்களுடைய அட்ரஸ் பின்கோடோட வந்து கரெக்டாக எழுதிங்க. அதேமாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கல்வித் தகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் பண்ண டேட்டு எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசி ஜெராக்ஸ் காப்பி, கல்வி தகுதிக்கான மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 37 வயது வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா பிசி எம்பிசி கேண்டிடேட் வந்து 34 வயது, எஸ்சி எஸ்டி 37, ஓசி 32 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இரவு காவலர், அதாவது உங்களுக்கு வந்து நைட் வாட்ச்மேன் அப்படிங்கிறதுக்கான போஸ்டிங் 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 9/1/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்று, இருப்பிட சான்று, ஜாதி சான்று எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. எப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து லெட்டர் அனுப்புறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆணையாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி ஒன்றியம், மண்டபம், உச்சிப்புலி 623534 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக, நோட்டிஃபிகேஷன் தனியாக வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.